அந்த விவேகானந்தர் நீங்கள் அந்த பாறைக்குள்ளே போனீங்கனாலே ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா கடலுக்கு நடுவில் இருக்குது, உயரமான இதில் இருக்குது. அந்த பில்டிங்லாம் வந்து நல்லா காஸ்ட்லியான கருங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்க, ஜில்லுன்னு இருக்கும். இப்போ இதில் வந்து 3 ஏசி, 2 பெட்டு, ஒரு ஓய்வறை, ஒரு சமையலறை. அப்போ ஒரு சுற்றுலா தலத்தெல்லாம் எப்படி இழிவுபடுத்துறாங்கன்னு பாருங்க. இப்போ இவர் விவேகானந்தர் பாறையில் இவர் தியானம் செய்கிற அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை வீட்டில் பண்ண வேண்டியதை பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்து அங்கே பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியே வந்து வெளியிடுவார். வெளியிடும்போது என்ன ஆகும்? மோடியினுடைய சொந்த ஒரு இது குஜராத்துக்கு யூபிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அப்போ வாரணாசியில் போய் நம்ம கேட்கலாமா, இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர், அந்நியரை உள்ளே நுழைய விடாதீர்கள் அப்படி பிரச்சாரம் செஞ்சால் மோடி ஒத்துக்குவாரா? அப்போ அவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி சட்னியா? இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறுகிறது, வெற்றிக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னா இந்த தோல்வியை இவர்கள் ஒத்துக்கொள்வாரா? அமித்ஷா இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வேணா பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி வந்து வாக்குப்பதிவு எந்திரத்தினால தான் நாங்கள் தோத்து போயிட்டோம்னு ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் பேச போறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அமித்ஷா பேசுறதே நமக்கு சந்தேகமா இருக்கு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த கன்னியாகுமரி பயணம் அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இன்றைய தினத்தோடு வந்து பிரச்சாரமெல்லாம் நிறைவு பெறுது. அப்புறம் வந்து 31/1 இந்த 2 நாட்கள் தான் அதுக்கப்புறம் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. கன்னியாகுமரி பயணம் அப்படின்றது பல பேரோட புருவத்தை உயர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஏன் அவர் வந்து தென் தமிழகத்தை, இந்த தென் மாவட்டங்களை வந்து குறி வச்சிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. எதற்காக விவேகானந்தர் பாறை அங்கே போக வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த பல கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது. அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் 4ஆம் தேதி வாக்குப்பதிவோட அந்த எண்ணிக்கையெல்லாம் வர இருக்குது. யாருடைய ஆட்சி அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியெல்லாம் இருக்கும்போது எதற்காக இந்த ஓய்வு, விவேகானந்தர் மண்டபம் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்குது? நீங்களே ஓய்வுன்னு சொல்லிட்டீங்க. 2 நாள் ஓய்வுன்றது அவங்களுடைய திட்டம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓய்வு எடுக்கிறதோ தியானம் பண்ணுறதோ ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம். நீங்கள் வீட்டில் தியானம் பண்ணுங்க, சிரசாசனம் பண்ணுங்க, நீங்கள் வந்து 2-3 நாள் உண்ணாவிரதம் இருங்க, ஏதோ செய்யுங்க, அது பிரச்சனை கிடையாது. இல்லை ரெஸ்ட் எடுங்க, படுத்துவங்க, படம் பாருங்க, ஏதோ பண்ணுங்க. ஆனால் இதை வந்து பொது இடத்துல வந்து மக்களுக்கு தொந்தரவு கொடுத்து, இப்போ தொந்தரவு கொடுக்குறதுனா, இன்னைக்கு வந்து தேதி வந்து இன்னைக்கு 30 இல்லையா, நாளைக்கு வந்து 31, இன்று மாலையோட வந்து பிரச்சாரம் முடியுது. பிரச்சாரம் முடிஞ்ச கையோடு அவர் நேராக திருவனந்தபுரத்துக்கு ஃப்ளைட்டில் வராரு. அங்கேருந்து ஹெலிகாப்டரில் வந்து கன்னியாகுமரி வராரு. ஹெலிபேடில் இறங்கி நேராக வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றாரு. கும்பிட்ட பிறகு வந்து நேராக வந்து போட்டில் ஏறி அங்கே கரையிலேருந்து ஒரு 400-450 மீட்டர் தூரத்தில் தான் அந்த பாறை இருக்குது. நம்ம திருவள்ளுவர் பாறைன்னு சொல்லுவோம். ஆமாம், ஏன் விவேகானந்தர் பாறைன்னு சொல்லணும். அப்போ அங்கே போகிறாரு. போயிட்டு திருவள்ளுவருக்கு 2 ரோஜா பூ வச்சுட்டு நேராக விவேகானந்தர் இதுக்கு போகிறாரு. விவேகானந்தர் இதில் வந்து 3 மண்டபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு தியான மண்டபம், விவேகானந்தர் சிலை இருக்கிறது, அவர் பாதம் இருக்கிறதுலாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அந்த வரலாறுக்கு பின்னாடி வருவோம். திருவள்ளுவர் போகிறார் இல்லையா, திருவள்ளுவர் பாறை போய் போகிறார் இல்லையா, அது அன்றைக்கி திருவள்ளுவர்னு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார்? மோடி அவர்கள். ஏன்னா அதில் காவி இது கிடையாது. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. திருவள்ளுவரை வந்து காவி சாயம் பூசி அவரை மதம் மாற்றுவதற்கு தான் வந்து இங்கே சங்கிகளோ அல்லது நம்ம இவர் ஆளுநர் RN ரவி தீவிரமாக ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவருக்கு காவி இதை போட்டு தான் அந்த ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணுறாரு, அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து விவேகானந்தர் தான் வந்து மெயின், திருவள்ளுவர் வந்து மெயின் கிடையாது. இது ஒன்று. நான் மக்களுக்கு தொந்தரவு சொல்கிறேன். இப்போ அந்த அம்மன் கோயிலுக்கு வராரு இல்லையா, அந்த அம்மன் கோயிலுக்கு வர்றதுனால வந்து அங்கே நிறைய வியாபாரிகள் இருப்பாங்க. நீங்கள் வந்து சின்ன சின்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலம்ல அந்த வியாபாரிகள்லாம் பல மொழி பேசுவாங்க. இப்போ அவங்களுக்கு தடை, கோயிலில் வர்ற பக்தர்களுக்கு வந்து கட்டுப்பாடு, அப்புறம் வந்து விவேகானந்த பாறைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து தடை, அப்புறம் சுற்றி இருக்கிற லாட்ஜ் எல்லாம் வந்து போய் செக் பண்ணுறாங்க. மீனவர்கள் வந்து அந்த விவேகானந்தர் பாறையில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் மீன் பிடிக்க போகக்கூடாது. நீங்கள் கன்னியாகுமரி போய் பார்த்தீங்கன்னா அந்த விவேகானந்தர் பாறைக்கு வந்து அந்த படகு போக்குவரத்து நடத்துறது பூம்புகார் அப்படின்ற பேரில் வந்து தமிழக அரசு வந்து ஒரு கப்பல் சேவை, படகு சேவை வந்து நடத்துது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த போட் ஜெட்டிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீனவர்கள், கன்னியாகுமரி மீனவர்கள் வந்து அவங்களுடைய போட்டு வலையெல்லாம் வந்து இருக்கும். இப்போ கன்னியாகுமரி மீனவர்கள் ஃபுல்லாக வந்து கிறிஸ்தவர்கள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் போர்ச்சுகீசியர் காலத்திலேயே
அங்கே இருக்கக்கூடிய அந்த சாதி ஒடுக்குமுறை பார்ப்பனிய கொடுங்கோன்மை காரணமாக நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மீனவர்கள் முழுக்கவே கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறினவங்க, நாடார் சமூக மக்களும் கணிசமாக மதம் மாறி இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவெல்லாம் தொந்தரவு செய்து ஒரு பொது வெளியில் அவர் 45 மணி நேரம் வந்து இது இன்னொரு கூத்து கேளுங்க, அந்த விவேகானந்தர் நீங்கள் அந்த பாறைக்குள்ளே போனீங்கனாலே ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா கடலுக்கு நடுவில் இருக்குது, உயரமான இதில் இருக்குது, அந்த பில்டிங்லாம் வந்து நல்லா காஸ்ட்லியான கருங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்க, ஜில்லுன்னு இருக்கும். இப்போ இதில் வந்து 3 ஏசி, 2 பெட்டு, ஒரு ஓய்வறை, ஒரு சமையலறை. அப்போ ஒரு சுற்றுலா தலத்தெல்லாம் எப்படி இழிவுபடுத்துறாங்கன்னு பாருங்க. இப்போ இந்த விவேகானந்தர் பாறையில் யாரும் போய் தங்க மாட்டாங்க. நீங்கள் காலையில் போட் சர்வீஸ் ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இவ்வளவு வசதிகளையும் செய்து ஒரு பொது இடத்தை மக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து, அப்புறம் 3500 போலீஸ் வந்து செக்யூரிட்டி, 3500 போலீஸ், ஒரு 15 எஸ்பி, அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடுடைய கோஸ்டல் கார்டு அல்லது கடலோர காவல் ஒன்றிய அரசனுடைய இதுவும் இருக்குது, கடலோர போலீஸ்னு ஒன்று இவங்க வச்சுருக்கிறாங்க, அவங்க ரோந்து வராங்க. அப்புறம் நேவி ஷிப்ஸ் எல்லாம் வேறு வந்திருக்குதான், அவங்களுடைய ஃபைபர் போட்டு அதெல்லாம் வேறு வந்து சுற்றுதான், ஒரு 5 லேயர் வந்து செக்யூரிட்டியாம். இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணி மோடி செய்வதற்கு என்ன காரணம்? இது பச்சையான ஒரு தேர்தல் ப்ரமோஷன். இதுக்கப்புறம் என்ன சார் தேர்தல்? ஏன் ப்ரமோஷன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 30ஆம் தேதி முடியுது பிரச்சாரம், வந்து இன்றைக்கி மாலை 5 மணிக்கு முடியுது. இதுக்கு பிறகு 1ஆம் தேதி வந்து 57 தொகுதிகளில் வந்து வாக்குப்பதிவு நடக்க போகுது. அதில் வந்து 13 தொகுதி உத்தரப்பிரதேசம், அப்புறம் பீகார், ஜார்க்கண்டு, அப்புறம் பஞ்சாபில் முக்கியமாக இருக்குது, ஒடிசாவில் இருக்குது, இவங்கெல்லாம் வந்து இருக்குது. இதில் யூபியை தாண்டி மற்ற இடங்களில் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு சோகமாக இருக்கிறாங்க, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ எதை தின்றால் பித்தந்தளின்ற மாதிரி என்ன செஞ்சாவது ஓட்டு போட வைக்கணுன்றதுக்காக இப்போ ஒரு துறவு கோலத்தில் வந்து இங்கே வந்து உட்கார போகிறார் விவேகானந்தர். உங்களுக்கு இன்னொன்று ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். 2014 தேர்தல் முடிந்த போதும் 2019 தேர்தல் முடிந்த போதும் மோடி இதே ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. 2014 மகாராஷ்டிராவில் ஒரு கோட்டைக்கு போகிறாரு, அங்கே போய் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு, தியானம் எடுக்கிறாரு. 2019 உத்தரகாண்ட் கேதாரிநாத்தில் வந்து ஒரு குகை இருக்கான், அந்த குகையில் வெளிச்சமே இருக்காது, அங்கே கேமராமேன் இங்கே இருக்கிற லைட்டிங் இந்த செட்டப் உங்கள் ஸ்டூடியோ செட்டப் மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் முழு காவி ட்ரெஸ் போட்டுருக்கிறாரு, அப்படி கையை மூடி கண்ணை மூடி வந்து தியானம் பண்ணுறாரு. அதை எந்த ஆங்கிள்லேருந்து ஃபோட்டோ எடுக்கணும் அதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து வெளியே வருது. இப்போ இவர் விவேகானந்தர் பாறையில் இவர் தியானம் செய்கிற அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை வீட்டில் பண்ண வேண்டியதை பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்து அங்கே பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியே வந்து வெளியிடுவார். வெளியிடும்போது என்ன ஆகும் பாருங்கள், நம்ம வந்து விவேகானந்தர் பாறையில் போய் நம்ம ஐயா மோடி அவர்கள் தியானம் பண்ணுறார், நாட்டுக்காக தியானம் பண்ணுறாரு. இவர் இந்த 7 கட்ட தேர்தலாக என்ன தியானம் பண்ணாரு நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து இந்திய மக்களை வந்து பிரித்து பேசுகின்ற விதத்தில் தான் இவர் நடந்திருக்கிறார். விவேகானந்தர் கூட சிகாகோ மாநாட்டில் பேசும்போது உலகிலிருந்து துரத்தப்பட்ட மதங்களை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, நாங்கள் பாதுகாத்தோம் அப்படின்னு மத நல்லிணக்கத்தை பேசியிருக்கிறார். விவேகானந்தர்கிட்ட வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அதை பேசியிருக்கிறார். அந்த மத நல்லிணக்கத்தை மோடி கடைபிடித்தாரா? ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள், இடஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்களின் இடஒதுக்கீடு எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 2 எருமை மாடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு எருமை மாடு முஸ்லீமுக்கு போயிடும், உங்கள் தாலியை பிடிங்கி முஸ்லீம் கொடுக்க போகிறாங்க, இதுதானே பேசிக்கிட்டே இருந்தார். அது மட்டுமா, நம்ம தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசத்தில் போய் உங்களை பற்றி தமிழ்நாட்டில் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இங்கிருந்து வட இந்திய தொழிலாளிகள் அடித்து விரட்டப்படுகிறார்கள்னு ஒரு பொய் செய்தியை பரப்புனதே பீகார், உத்தரப்பிரதேச, டெல்லியை சேர்ந்த பிஜேபி பொறுப்பாளர்கள். தமிழக போலீஸ் அவர்களை வந்து வழக்கு போட்டிருக்கிறது. இதுதான் வந்து உண்மை. நம்ம கேவலப்படுத்துகிறோன்னு அங்கே பேசுகிறாரு. ஒடிசாவுக்கு என்ன பேசுகிறாரு? நீங்கள் வந்து ஒடிசாவினுடைய அந்த பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய பொக்கிஷாரையின் சாவி தமிழகத்துக்கு சென்று விட்டது அப்படின்னு தமிழர்கள் எல்லாம் திருடர்கள் போன்று இழிவுபடுத்தியிருக்கிறார். அங்கே இருக்கிற பாண்டியன் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு ஒரிசாவை சேர்ந்த ஒரு பெண் IAS அதிகாரி, 25 வருஷமாக அங்கேயே இருக்கிறாரு. அவருடைய குழந்தைகள்லாம் வந்து ஒடியா தான் தாய்மொழி. இப்போ அவர் வந்து நவீன் பட்நாயக் நெருக்கமாக அரசியல் வேலை செய்கிறாருன்னு சொல்லி ஒரு தமிழருக்கு அதிகாரம் சென்று விடுவதா? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இப்போ இவர் எங்கே போட்டியிடுறாரு? வாரணாசி. அது எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம். மோடியினுடைய சொந்த ஒரு இது குஜராத். குஜராத்துக்கு யூபிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அப்போ வாரணாசியில் போய் நம்ம கேட்கலாமா? இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர், அந்நியரை உள்ளே நுழைவிடாதீர்கள் அப்படி பிரச்சாரம் செஞ்சால் மோடி ஒத்துக்குவாரா? அப்போ அவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி சட்னியா? இப்படி வந்து பச்சையான தேர்தல் பிரச்சாரம் தான்
இந்த விவேகானந்தர் பாறைக்கு ஒரு இது. அதாவது அந்த வருகின்ற அந்த 1ஆம் தேதிக்கான அந்த வாக்குப்பதிவை வந்து முன்னாடியே ப்ரமோஷன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இப்போ 48 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இவர் பண்ணுறது 45 மணி நேரம் தியானம். சாரி, இப்போ இதை எடிட் பண்ணாமல் போடுங்க. இப்போ இந்த 45 மணி நேர தியானமும் இந்த 48 மணி நேர இந்த பிரச்சாரம் செய்யக்கூடாதோ ரெண்டு சிங்க் ஆகுதா? சிங்க் ஆகுது. ரெண்டாவது, ஜூன் 1ஆம் தேதி வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து டெல்லியில் வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன பேசுறாங்க? நமக்குன்னு வந்து ஒரு பொது செயல் திட்டம், குறைந்தபட்சம் வந்து அமல்படுத்துகிற கொள்கைகள் என்ன, அடுத்த பிரதமர் என்பதற்கான யார் என்பதற்கான ஆலோசனைகள், அப்புறம் வந்து வாக்குப்பதிவில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சமாளிக்கிறது, பிஜேபி வந்து என்ன தகுடு தத்தங்கள்லாம் செய்யும், அதை எப்படி நம்ம வந்து பொலிட்டிக்கலாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறது, அதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எப்படி எடுக்கும், இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ இந்த செய்தி வந்து பத்திரிகைகளில் தலைப்பு செய்தியாக ஃப்ளாஷ் ஆகும். அப்போ அதை டைவெர்ட் பண்ணணும். இப்படி ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த பிரச்சாரம் என்பது தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லி காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் 3 கட்சிகளுமே புகார் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? தேர்தல் ஆணையத்தை. செல்வ பெருந்தகை ரொம்ப காட்டமாக கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விவேகானந்தர் வந்து மதநல்லிணக்கத்தை பற்றி பேசினார். நீங்கள் குஜராத்தில் 2002 முதலமைச்சராக இருந்தபோது 1000-2000க்கு மேற்பட்ட முஸ்லீம் மக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ நீரோ மன்னனை போல நீங்கள் பிடில் வாசித்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் வந்து இங்கே வந்து தியானம் பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி விவேகானந்தருக்கு நல்லிணக்கத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்களா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் கபில் சிபல் இன்னும் ஒருபடி போய் மோடி தான் செய்த பாவங்களுக்காக பரிகாரம் செய்வதற்காக கன்னியாகுமரி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் கோ பேக் மோடி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகாக இருக்கட்டும், அங்கே வந்து போஸ்டர்களும் வந்து அதிகமாக தென்படுது. வழக்கமாக மோடி தமிழ்நாட்டில் லேண்ட் ஆனாலே ட்விட்டர் வந்து அது வந்து பறக்க ஆரம்பிச்சிடும், கோ பேக் மோடின்னு. இப்போ நம்ம கேள்வி, இப்படி அப்பட்டமாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் எப்படி இதை அனுமதிக்கிறது அப்படின்றதான். ஆனால் இது கடந்த 2 தேர்தல்களையுமே அவர் பண்ணியிருக்காருங்க. இப்போ பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் இந்த கான்டெக்ட் பார்க்கணும். 48 மணி நேரம் வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு தடை இருக்கும்போது இவர் வந்து இங்கே வந்து பண்ணுறாரு. இப்போ இன்னை வரைக்கும் அவர் என்னங்க பேசியிருக்காரு? இப்போ ஒடிசாவில் வந்து நேற்று பேசும்போது என்ன பேசியிருக்காரு? காந்தியை பற்றி. ஆமாம், காந்தியை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு. 1982 காந்தி படம் வந்து ரிச்சர்ட் ஆட்டன்பரோ எடுத்த பிறகு தான் உலகத்துக்கே தெரிஞ்சுது. மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா இவங்களையெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி காந்தியை வந்து தெரியலை. நாம் காந்தியை ப்ரமோட் பண்ண நம்ம வந்து தவறிட்டோம். இங்கே இந்தியாவில் வந்து ஆர்எஸ்எஸ் யாரை ப்ரமோட் பண்ணுது? கோட்சேவை ப்ரமோட் பண்ணக்கூடியவர்கள் வந்து காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல தகுதி இருக்கா? ரெண்டாவது, மார்ட்டின் லூத்தரோ அல்லது வந்து நெல்சன் மாண்டேலாவோ காந்தியை பற்றி பல முறை பேசியிருக்கிறாங்க. தங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவர் தான் அப்படின்னு அதுவே தெரியல, மோடிக்கு வந்து தெரியலை. இன்னொரு புறம் வந்து நவீன் பட்நாயக் வந்து அவருக்கு உடம்பு நிலை வந்து சரியில்லை, அவருடைய கை நடுக்கம் வந்து பார்த்துட்டு அதை குறையா வந்து சொல்லிட்டு வந்து நாங்கள் ஆட்சி அமைத்தால் நவீன் பட்நாயக் உடல் நலம் வந்து கெட்டு போனதுக்கு காரணம் யாருன்னு விசாரணை குழு அமைத்து கண்டுபிடிப்போம். இதெல்லாம் எங்கே போய்ங்க சொல்கிறது? அப்போ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் மோடி போக இல்லை சார். இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறதுனால நான் கேட்குறேன், தேர்தல் முடிவுகள் வரும்போது என்ன மாதிரியான விளைவுகளை இந்த நாடு எதிர்நோக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து இராணுவ தளபதியோட அந்த 1 மாத பணி நீட்டிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணியோட அந்த தலைமை யார் தாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பக்கம். அதாவது இந்தியா கூட்டணி ஜெயித்தால் அதிகப்படியான தொகுதிகளை அவங்க கைப்பற்றினாலும் கூட பாஜக ஒரு 200, 220, 230 வந்தால் அவங்க வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் பேசப்படுது இல்லையா? அது எதனால் அப்படி? கண்டிப்பாங்க. அதாவது மோடி வந்து இப்போ நீங்கள் இப்போ விவேகானந்தரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ விவேகானந்தர் கூடலாம் நீங்கள் மோடியை கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அவர் கடவுள் அப்படி சொல்லிட்டார் இல்லையா? நான் வந்து கடவுள் என்னை அனுப்பி வைத்த ஒரு அவதாரம் அப்படின்னு வந்து சொல்லிட்டார். அதனால் விவேகானந்தர்லாம் அவர் கீழே தான். அப்போ இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவர், 10 ஆண்டுகள் வந்து பிரதமராக இருந்தவர், உலக நாடுகளுக்கெல்லாம் போனவர், செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்தவர், மீடியாவுக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுக்காதவர், இப்படிப்பட்டவர் வந்து தன் பதவியிலிருந்து இறங்குவதை யோசிப்பாரா? அதை அவரால் கற்பனையே பண்ண முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்போ பார்த்தாலும் உங்களை கேமரா, எப்போ பார்த்தாலும் வீடியோ கேமரா, நீங்கள் வந்து வீடியோவும் ஆடியோவும் உங்களுடைய இதுதான் நியூஸ் வந்து இந்திய மீடியாவில் வந்து போயிட்டுருக்குது. நீங்கள் அப்புறம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா வந்து நீங்கள் இந்தியாவினுடைய பிரதமர் என்ற முறையில் உங்களுக்கு வரவேற்பு, இப்படி நீங்கள் உலகத் தலைவர் அப்படிலாம் ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. அப்போ
இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறுகிறது, வெற்றிக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னா இந்த தோல்வியை இவர்கள் ஒத்துக்கொள்வாரா? இது ஒரு பெரிய சந்தேகம். இல்லை, இந்த தோல்வியை எதிர்கொள்ள முடியாது அப்படின்ற இடத்துக்கு எங்கே வரணும் சார்? வந்துட்டாருன்னா அந்த தன்னை கடவுள்னு சொல்லிட்டாருன்னா யோசிச்சு பாருங்க, கடவுள் என்னைக்காவது தோல்வி ஒத்துக்குவாரா? கடவுள் அப்படின்னாலே சர்வ அதிகாரமும் படைத்தவர் தானே. கடவுளை வந்து நீங்கள் வந்து நல்லவரோ கெட்டவரோ எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை சார், இப்போது ஒரு 200 தொகுதி 220 தொகுதி வந்து பாஜக ஜெயிக்குது அப்படின்னா எந்த அடிப்படையில் போய் அவங்க ஆட்சி அமைக்கிறதுன்னு கேட்பாங்க. ஒன்று, இப்போ வந்துங்க நமக்கு சூரத்தில் என்ன நடந்துச்சு, இந்தூரில் என்ன நடந்துச்சு, அப்பாவு வழக்கு நம்ம ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அவர் வந்து ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனார். ஆனால் அவர் தோற்று போகலை, வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்போ அந்த வழக்கே முடியலை, அவர் டேமே வந்து அடுத்த டேம் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு வேட்பாளர் வந்து வெற்றி பெறுகிறார் என்று அங்கே உள்ளூர் தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரி மேஜிஸ்ட்ரேட் அல்லது கலெக்டர் தான் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க போகிறாரு. இவங்க நியாயமாக நடந்துக்குவாங்களா? தேர்தல் ஆணையத்தின் மீது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? எங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அந்த ஏடிஆர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பேசுகிறாங்க. இப்படி பேசினா மக்களே எப்படி எங்களை மதிப்பார்கள்? ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்தின் மேல் மக்கள் நம்பிக்கை இல்லையே. இப்போ மோடி வந்து இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசுகிறார், முஸ்லீம்களை எதிர்த்து பேசுகிறாருன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, கோட் பண்ணி சொல்லியிருக்குது. இதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து எப்போ ஆக்ஷன் எடுக்குது? 5 கட்ட தேர்தல் முடியும் போது பிஜேபியினுடைய நட்டாவுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புது. என்ன அனுப்பி இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க, இனிமேல் அதெல்லாம் உங்கள் ஸ்டார் கேம்பெயினர்ஸ் யாரும் பேசாமல் பார்த்துக்குங்க. இதுதான் நடவடிக்கையா? அப்போ 7 கட்ட தேர்தல் வரைக்கும் மோடி அதைத்தான் பேசுகிறார், அமித்ஷா அதைத்தான் பேசுகிறார். யோகி ஆதித்யநாத்லாம் இனி வந்து யூபியில் வந்து இனி யூபின்னு சொல்லலை, அவர் இந்தியாவில் வந்து மசூதியில் வந்து இனிமேல் சவுண்டே வராது, இப்படி பேசுகிறாருங்க. அப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லலாம். அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கிறார் இல்லையா, போன டைமில் வந்து ஜோ பிடனை எதிர்த்து வந்து அவர் போட்டிடுறார். ஜோ பிடன் வந்து வெற்றி பெறுகிறார். முன்னாடியே அமெரிக்க ஊடகங்கள் எக்ஸிட் போல் ஒப்பீனியன் போல்லாம் வந்து பிடன் வந்து வெற்றி பெறுவார். ஆனால் ட்ரம்ப் வந்து தன்னுடைய அதிகாரத்தை கைமாற்றி தருவாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பினாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் அதிகாரத்தை விடுவதற்கு தயாராக இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் ஹில்லில் வந்து அந்த ஒரு கலவரம் நடந்துச்சு இல்லையா, அது வரைக்குமே ட்ரம்ப் வந்து தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்ளவில்லை. ஒரு காலம் அவர் ஆஃபீஸை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொன்னால் அமெரிக்காவில் ஒரு பெரிய உள்நாட்டு பிரச்சனை முரண்பாடு, அது போறன்னு சொல்லலைன்னாலும் ஒரு கலவரமே வந்து நடந்திருக்கும். இங்கே தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறது. நீதித்துறை வந்து ரொம்ப காலதாமதமாக தான் வழக்கையே வந்து எடுத்துக்கொள்கிறது. அப்புறம் மற்ற ஏஜென்சிலாம் வந்து இருக்குது. இப்போ இராணுவ தளபதி கூட வந்து ஒரு அன்யூஷுவலாக வந்து 1 மாதம் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் முன்ன எப்போதும் இல்லை, எமர்ஜென்சி சமயத்தில் இருந்துச்சே தவிர எப்பவும் வந்து நடக்கலை. இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்புகிறது என்று நான் சொல்லவில்லை, நான் மட்டும் சொல்லவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான உதாரணத்துக்கு 102 முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கும் அப்புறம் வந்து நீதித்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு ஓப்பன் லெட்டர் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதில் அவங்க இதெல்லாம் பட்டியலிட்டு தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சுதந்திரமாக நடுநிலைமையாக செயல்படவில்லை, ஒரு கால் வந்து இவர்கள் வந்து வெற்றியை வந்து இவர்கள் மாற்றுவதற்கு செய்தால் அதற்கு வந்து எப்படி இதெல்லாம் நீங்கள் அப்படின்னு பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் தீஸ்தா சேதல்வாத் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர், பரகல பிரபாகர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர், அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த தேவசகாயம் முன்னாள் ஐஏஎஸ், அப்புறம் வந்து பிரசாந்த் பூஷன் மூத்த வழக்கறிஞர், அவரும் இந்த மாதிரி செயற்பாட்டாளர். அப்போ இவங்கெல்லாம் டெல்லியில் கூடி இவங்க மட்டும் இல்லை, ஒரு 120 குடிமை சமூக அமைப்புகள், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி மக்களது வாக்குரிமையை திருடாதே, மக்கள் தீர்ப்பை திருடாதே அப்படின்னு சொல்லி அந்த முழக்கத்தை வைத்து இதெல்லாம் பட்டியலிட்டுருக்கிறாங்க. என்னென்ன தேர்தல் கமிஷன் எப்படி நடந்து கொண்டிருக்குது, நீதித்துறை வந்து எப்படி இதை பார்க்குது இப்படின்னு வந்து பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சென்னையில் கூட வள்ளுவர் கோட்டத்தில் வந்து 31ஆம் தேதி சாயங்காலம் இந்த முழக்கத்தில் வந்து அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. அப்போ 1ஆம் தேதி வந்து இது முடிந்த பிறகு எக்ஸிட் போல் வரும். கண்டிப்பாக கோடி மீடியா வந்து இதில் வந்து பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு ஒரு கருத்துருவாக்கம் வந்து பண்ணுவாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, அமித்ஷா இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ வேணா பாருங்கள், ஜூன் 4ஆம் தேதி வந்து வாக்குப்பதிவு எந்திரத்தினால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம்னு ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் பேச போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அமித்ஷா பேசுகிறதே நமக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன முன்கூட்டியே அவர் சொல்கிறாருன்னா உண்மையிலேயே வந்து வாக்குப்பதிவு எந்திரங்களை எதாவது செய்வாங்களா? ஏன்னா இப்போ அந்த கேஸ் வந்து நடந்து ஒரு தொகுதிக்கு வந்து 5 பூத்து வந்து எண்ண முடியும், அதுவும் எலெக்ஷன் முடிவில் அறிவித்த பிறகு தான் எண்ண போகிறாங்க. ஆமாம், இப்போ மொத்தத்தை எண்ணணும்னு சொல்லி தான் கேஸு, அது முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிடுச்சு. அதனால் இந்த பயம், இந்த சந்தேகம்
உண்மையிலேயே மக்கள் வந்து பிஜேபிக்கும் மோடிக்கும் எதிராக வாக்கு அளித்திருந்தார்கள் கூட அந்த தீர்ப்பை இவர்கள் திருத்துவார்களா என்பது வந்து ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே கேள்வி நம்ம கேட்டேன். அதாவது விவேகானந்தர் அந்த கன்னியாகுமரியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னவா இருக்கு? ஏன்னா விவேகானந்தர் பாறை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது, அங்கே தான் அவர் போகிறார் அப்படின்றது. எதனால் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கேங்க. நீங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் நிறைய சீர்திருத்தவாதிகள் வந்து வராங்க. இப்போ ராஜா ராம்மோகன் ராய் வந்து சதி உடன்கட்டை எதிர்த்து பேசுகிறாரு. அப்போ பல இன்டலெக்சுவல்ஸ் வந்து தோன்றுறாங்க. அவங்க வந்து அப்புறம் விவேகானந்தர்லாம் அந்த பாணியில் ஒரு மென்மையாக ஒரு சீர்திருத்தம் பண்ணணும், அவர் நேரடியாக சாதி சமூகங்களையெல்லாம் வந்து சாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும்லாம் அவர் வந்து பேசலை. அப்போ விவேகானந்தருடைய இமேஜ் அந்த காவி தலப்பாக கட்டியிருக்கிறது, அவருடைய ட்ரெஸ்ஸு, அவர் வந்து கன்னியாகுமரிக்கு வராரு, கன்னியாகுமரி கடலில் நீந்தி அந்த பாறைக்கு போனார், இதுக்கெல்லாம் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. இதுக்கெல்லாம் வேறு ஆதாரங்கள் வந்து இல்லை. அப்புறம் வந்து அவரை வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்த பாஸ்கர் சேதுபதி தான் அவருக்கு நிதியுதவி அளித்து வந்து அமெரிக்காவில் உள்ள சிகாகோ சர்வதேச அந்த மத மாநாட்டுக்கு வந்து அனுப்புகிறார். அங்கே போய் வந்து விவேகானந்தர் மத நல்லிணக்கம்லாம் பேசிட்டு வந்து வராரு. அப்போ இப்போ இந்த பாஸ்கர் சேதுபதி வந்து யார்? அவர் வந்து ராமநாதபுரம் கமுதியில் வந்து நாடார் சமூக மக்கள் வந்து கோவில் நுழைவு போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. எப்போ? அதே பீரியடு விவேகானந்தர் அந்த வந்துட்டு போகிறார் இல்லையா, அந்த காலகட்டத்தெல்லாம் இவங்களை வந்து நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தை வந்து தடுத்தது, அப்புறம் மீறி அவங்க நுழைஞ்சாங்கன்னு சொல்லி அவருக்கு ஃபைன் போட்டதெல்லாம் இதே பாஸ்கர் சேதுபதி. அப்போது அமெரிக்காவில் விவேகானந்தர் பேசும்போது அங்கே கூடியிருந்த மக்களில் வந்து இந்த தகவல் தெரியாது. தெரிஞ்சுதான் கேட்டிருக்கலாம், மிஸ்டர் விவேகானந்தர் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணவரே வந்து அங்கே வந்து ஒரு சமூக மக்களை வந்து கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு வந்து கேட்டிருப்பார். அப்போ இந்த விவேகானந்தரை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியா முழுவதும் வந்து ஒரு சேக்குவேரா மாதிரி ஒரு இந்துத்துவாவினுடைய ஒரு பிம்பமாக வந்து கொண்டு போகிறது. அப்போ 1962 அந்த பாறை பார்த்திங்கன்னா, அந்த பாறை வந்து கன்னியாகுமரி மீனவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பாறை. வலையை வளர்த்து போடுவாங்க, இப்படி இருப்பாங்க. அதில் ஒரு சிலுவை இருந்தது, அதை குருசடி மலை என்று தான் அவர்கள் சொல்வார்கள். அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து கேரளாவிலேருந்து ஆள் அனுப்பி அதை அகற்றி விட்டு இங்கே விவேகானந்தர் தியானம் பண்ணாருன்னு சொல்லி அன்னைக்கு வந்து காங்கிரஸ் அரசு வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவா தான். அப்போ அவங்களும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து தான், தமிழ்நாட்டிலையும் அப்போ காங்கிரஸ் ஆட்சி தானே, கன்னியாகுமரியில் விவேகானந்தருக்கு வந்து ஒரு நினைவு சின்னம் கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணி கட்டுறாங்க. இப்போ அந்த கட்டுறதுக்காக விவேகானந்தா கேந்திரா அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. நீ கன்னியாகுமரியில் போனீங்கன்னா பாதி கன்னியாகுமரி வந்து விவேகானந்தா கேந்திரா கையில் வந்து இருக்குது. அவ்வளவு பெரிய நிலப்பரப்பு வந்து அவங்க இருக்குது. அவங்க தான் இதை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவ ஐடியாலஜியை கொண்டு போகும் விதமாகத்தான் விவேகானந்தரை கன்னியாகுமரியில் வைத்து, அப்போ காஷ்மீர் டு கன்னியாகுமரி, கன்னியாகுமரி வந்தீங்கன்னா விவேகானந்தர், இங்கே வந்து பகவதியம்மன் கோயில், இப்படி வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் மீனவர்கள் ஃபுல்லாக கிறிஸ்தவர்கள், நிறைய தேவாலயங்கள் வந்து அங்கே இருக்குது, முஸ்லீம் மக்களும் கன்னியாகுமரியில் வந்து இருக்கிறாங்க. அப்போ இதை வைத்து தான் 82 மண்டைக்காடு கலவரம் நடந்தது, ஆர்எஸ்எஸ்ஸே இங்கே அடியெடுத்து வைக்கிறது, இந்து முன்னணி வந்து வளர்கிறது, இப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி. அப்போ கன்னியாகுமரியினுடைய இந்த பிம்பத்தை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு, விவேகானந்தருடைய இந்த பிம்பத்தை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்காக தான் மோடி விவேகானந்தர்கிட்ட வந்து வராரு. மற்றபடி விவேகானந்தர் இப்படிலாம் வந்து பண்ணியிருந்தாலும் கூட அவர் பேசின ஒரு சமூக நல்லிணக்கம் கூட மோடிகிட்ட வந்து கிடையவே கிடையாது. ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி, விவேகானந்தர் ஒரு இந்துத்துவவாதி, அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு இந்துத்துவவாதின்னு எல்லாரையுமே அவங்களுடைய இதுக்கு இழுக்கிறாங்க அப்படின்றது பரவலான ஒரு குற்றச்சாட்டாக பாஜக மீது வைக்கப்பட்டு தான் இருக்குது. இன்னொன்று, தியானம்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஓபிஎஸ் ஞாபகம் வரணும். இல்லை, தர்ம யுத்தம்னு சொன்னால் தான் அவர் ஞாபகம் வரும், தியானம்னு சொன்னால் அவர் ஞாபகம். ஆமாம், அவர் வந்து அம்மா சமாதி முன்னாடி தர்ம யுத்தம்னு சொல்லி தியானம் பண்ணார். இவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு எனக்கு ஓட்டு போடுங்க, எப்படியாவது என்ன பதவியில் உட்கார வைங்கன்னு சொல்லி இவர் தியானம் பண்ணுறாரு. ஆனால் ஓபிஎஸ்க்கு நடந்தது தான் மோடிக்கு நடக்குமா என்பது ஜூன் 4ஆம் தேதி நமக்கு தெரியும். கண்டிப்பாக இதை ஓபிஎஸ் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா ஓபிஎஸ்ஸை வந்து நீங்கள் மோடியோட ஒரு கம்பேர் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப, யார் கூடயுமே அவர் கம்பேர் பண்ணாத போது நீங்கள் மோடியோட கம்பேர் பண்ணின்றது அவருக்கு ரொம்ப பெருமையான விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.